இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு கையெழுத்தான நிலையில் பிரதமர் மோடிக்கு தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது பற்றிய அண்மை செய்திகளை நாம் பார்க்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், எதிர்க்கட்சித் தலைவர் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த ஒப்பந்தம் தொடர்பா? வணக்கம். சமீபத்தில் நம் இந்திய நாட்டிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையே கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு வர்த்தக மற்றும் தொழில் பிரதிநிதிகள் தன்னை தொடர்பு கொண்டு இந்த வர்த்தக ஒப்பந்தம் தங்களுக்கு எத்தகைய நன்மைகளை பயக்க உள்ளது என்பதை விளக்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதோடு தொடர்ந்து இது போன்ற நல்ல திட்டங்களை மத்திய அரசு சார்பிலும் விரைவில் தமிழ்நாட்டிலும் அரசு சார்பில் அளித்திட தங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததாக இபிஎஸ் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது விரைவில் அதிமுக அரசு அமையும் போது இது போன்ற திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று அந்த வர்த்தகர்கள் தங்களிடம் வலியுறுத்தியதாக இபிஎஸ் தன்னுடைய சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தருணத்தில் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை சாத்தியப்படுத்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டிருக்கும் இபிஎஸ் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு நல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த திட்டத்தின் மூலமாக, அதாவது இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையேயான இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய காரணத்தால் இந்திய அளவில் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்றாலும் கூட தொழில் நகரங்களாக, குறிப்பாக அந்த டெக்ஸ்டைல் பல்வேறு இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அதிக அளவில் இருக்கக்கூடிய திருப்பூர், ஈரோடு, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இது மிகப்பெரிய நன்மை பயக்கும் என்றும் அந்த உள்ளூர் வியாபாரிகள் அங்கு பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக அமைந்திருப்பதாகவும் இபிஎஸ் தன்னுடைய அந்த அறிக்கையினுடைய சாராம்சமாக குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையிலும் இந்த பதிவை இபிஎஸ் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.